Hello students, welcome to LMS family. இந்த வீடியோல நம்ம 10th standard maths public exam question paper பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு question paper பத்தி ஒரு clear idea கிடைக்கும். சோ skip பண்ணாம full video பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டோட்டலா 4 parts இருக்கும் maths question paperல. நீங்க 100 marksக்கு எழுதுவீங்க. 100 marksக்கு question paper இருக்கும்ல. அதுல part 1ல வந்துட்டு உங்களுக்கு 1 marks இருக்கும். சோ question number 1 to 14 வந்துட்டு உங்களுக்கு 1 marks தான் இருக்கும். இது பாத்தீங்க அப்படினா மோஸ்டா வந்துட்டு எல்லாமே book back questions தான் கேட்டிருப்பாங்க. சோ book back questions 1 marks எல்லாமே தரவு பண்ணி வெச்சுக்கோங்க. ஒன்னு கூட skip பண்ணாம. நெக்ஸ்ட் part 2 பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 2 marks இருக்கும். 2 marks வந்துட்டு question number 15 to 28 இருக்கும். டோட்டலா உங்களுக்கு 14 2 marks கொடுத்துட்டு அதுல இருந்து 10 செலக்ட் பண்ணி எழுத சொல்லிருப்பாங்க. அதுல 28 question லாஸ்ட் question உங்களுக்கு கம்பல்சரி क्वेश्चनா இருக்கும். சோ 10 to 20 marksக்கு உங்களுக்கு 2 marks இருக்கும். சோ அந்த 28 கம்பல்சரி question இல்லாம 13 மீதி இருக்கிற 13ல 9 நீங்க சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா 10 questions நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க 2 marks. நெக்ஸ்ட் part 3 பாத்தீங்கன்னா சேம் 2 marks மாதிரி உங்களுக்கு 29th questionல இருந்து 42nd question வரைக்கும் 5 marks கேட்டிருப்பாங்க. அதுலயுமே உங்களுக்கு 14 questions கொடுத்துட்டு 10 questions அட்டெண்ட் பண்ணுவீங்க. 42nd questions கம்பல்சரி. ஸோ 10 5 50 marksக்கு நீங்கள் 5 marks எழுதுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 8 marks question தான் இருக்கும். 8 marks questionல உங்களுக்கு 2 question 43 and 44. 43 வந்துட்டு உங்களுக்கு ஜாமெட்ரி இருக்கும். A or B ரெண்டு கொடுத்துட்டு அதுலேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 44மே அதே மாதிரி தான். A or B ரெண்டு கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று எழுதுவீங்க. அதான் கிராஃப் கேட்டிருப்பாங்க 44th questionல. ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ 1 marks அண்ட் ஜாமெட்ரி கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதுலேருந்து 30 marks ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கூட வேணாமல் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்க போது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை சாப்டர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்.